Hello guys, இன்னைக்கு நாம பார்க்க போறது சாம்சங்கோட ஒரு மொபைல் பத்தி. குறிப்பா சாம்சங்கோட A series, சாம்சங்கோட A54 A32 அப்படிங்கற ரெண்டு மொபைலும் அடுத்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைலை பத்தின லீக்ஸ் நிறையவே வந்திருக்குங்க. சோ இப்போ நமக்கு இந்த மொபைலை பத்தின ஃபுல் டீடைலுமே தெரியும். இந்த மொபைல் என்ன மாதிரி மொபைலா இருக்கும், என்னென்ன ஸ்பெக்ஸோட வரும், என்ன பிரைஸ் வரும், அபிஷியலா எப்ப இந்தியால லான்ச் ஆகுது அப்படின்ற வரைக்கும் எல்லா டீடைலும் ஷேர் பண்ணிட்டாங்க. A series கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்ச சீரிஸா இருக்கும். M series மாதிரி அப்பப்போ போகாம கண்டினியூவா கையில இருந்து ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு நல்ல மொபைலா இருக்குது A series மொபைல். ஆனா என்ன விலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி, இந்த சாம்சங்கோட A54 A32 எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, வாங்கலாமா வெயிட் பண்ணலாமா அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிசைன் எப்பவும் மாதிரி டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே டிசைன் சொல்கிற அளவுக்கான ஒரு பெரிய டிசைன்லாம் கிடையாதுங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக பாக்ஸி டிசைன் மாதிரி இருக்குது. ஆனால் பின்னாடி மட்டும் லைட்டாக கர்வ் பண்ணி விட்டுருக்காங்க. அதே மாதிரி அந்த கேமரா கட் அவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப ஃப்ளாட்டாக ஒரு 3 கேமரா வச்சு விட்டுருக்காங்க. ஆனால் பார்க்க சிம்பிளாக நீட்டாக தெரியுது இந்த டிசைன். சாம்சங் சமீபமாகவே இந்த டிசைனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. A54 அப்படின்றனால நமக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது. இதுவே A34 வந்து டியூ ட்ராப் நாச் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ A34 பற்றி கடைசி பார்ப்போம். இப்போ A54 மட்டும் பார்த்துடலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து கரெக்டாக எனக்கு இவ்வளோ தான் டிஸ்பிளே அப்படின்றத சொல்லவே முடியலைங்க. ஏன்னா ஒரு சில லீக்ஸில் 6.4 இன்ச்சஸ் இருக்குது, ஒரு சில லீக்ஸில் 6.6 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6.4 to 6.6 இன்ச்சஸ்க்குள்ளே டிஸ்பிளே இருக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக சூப்பர் AMOLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இந்த டிஸ்பிளேல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லீக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா A54ல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் வரப்போகுது. அடுத்து கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா செட்டப் எப்பவுமே இந்த 50 சீரிஸ் ஃபுல்லாமே தாறு மாறு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு OIS சப்போர்ட் இருக்குது. செகண்டரிக்கு 12 MPக்கான அல்ட்ரா வைட், அது போக ஒரு 5 MP மேக்ரோ கேமராவும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த 50 சீரிஸ்லாம் பார்க்கும்போது ஒரு தரமான கேமரா மொபைலாகவே இருந்திருக்கு. இந்த 50 சீரிஸ் ஃபுல்லாக A51 A52 இந்த மொபைல்ஸ் எல்லாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலும் ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக் ஃபோனாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றமே இல்லை. இந்த டைம் OIS வேற கொடுத்துருக்கறனால ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் சேர்ந்து இந்த கேமரா கண்டிப்பாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ப்ராசஸர் இங்கே ஒரு மொபைலோட ரொம்ப முக்கியமான மேட்டர் ப்ராசஸர் தாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஹையாக கொடுத்துடலாம், ப்ராசஸர் மட்டும் கம்மி பண்ணாதான் மொபைலோட விலையை முழுசாவே கம்மி பண்ண முடியும். ஏன்னா அதிக செலவை ப்ராசஸர் தான் கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அதிக செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டைம் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இல்லாமல் எக்ஸினோஸ் ப்ராசஸருக்கே மூவ் ஆயிட்டாங்க. எக்ஸினோஸ் அப்படின்றது சாம்சங்கோட ஓன் ப்ராசஸர். ஸோ அதனால அவங்க இஷ்டப்பட்ட ப்ரைஸ்க்கு அவங்களால கொடுக்க முடியும். இப்போ லான்ச் ஆகிருக்கிற எக்ஸினோஸ் 1380 அப்படின்ற ப்ராசஸரோட வருது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஸ்னாப்டிராகனோட 778G அப்படின்ற ப்ராசஸரோட கம்பேர் பண்ணலாம். 778G தாறுமாறு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர். ஆனால் இது அதை விட நிறைய இடங்களில் கொஞ்சமாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கேமிங்கில் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 778G அல்லது அதுக்கு கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணும். ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 778Gக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பேட்டரி ரெகுலராக கொடுக்குற அதே மாதிரியான பேட்டரி தான், 5000 mAh பேட்டரி, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ சாம்சங் எப்பவுமே அவங்களோட கம்மி ப்ரைஸ் மொபைல்ஸ்க்கு 25 வாட்டை விட அதிகப்படுத்த மாட்டேங்கிறாங்க சார்ஜரை. மொபைலுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, லாங் லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சாம்சங் சொல்கிறாங்க. அடுத்து IP ரேட்டிங். ஸோ இது வரைக்கும் கம்மி ப்ரைஸ் மொபைலில் சாம்சங் IP ரேட்டிங் 8 வந்தது இல்லை. இந்த டைம் IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக 8 வருவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து லீக்ஸில் பார்க்க முடியுது. ஸோ வாய்ப்பு இருக்குது சாம்சங் ஒரு சில A சீரிஸ் மொபைல்ஸ்ல IP ரேட்டிங்கை 8 வந்து அதை வச்சே மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஓவராலாக பெட்டராக இருந்தாலும் IP ரேட்டிங்கோட வரப்போகுது. அடுத்து லான்ச் டேட். இந்தியாவோட லான்ச் டேட்டை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, வர 16ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்மளோட அப்கமிங் மொபைல்ஸ் வீடியோஸில் நான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதுலேயுமே இந்த A54 A34 வந்துடும் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே லான்ச் ரெடி ஆயிடுச்சு. ப்ரைஸிங் அது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரைஸிங்கை வச்சு தான் இந்த மொபைல் வாங்க
வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத எல்லாரும் முடிவு பண்ணுவோம். ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸிங் இது ஒரு எம் சீரியஸ் ஃபோனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஒரு 30,000 ரூபாய்க்கு கீழே தான் அந்த மொபைல் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது ஒரு ஏ சீரியஸ் ஃபோன். ஏ சீரியஸ் எல்லாமே ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டாக எடுத்து வராங்க. ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டாக இருக்க சாம்சங் ஃபோன்ஸ் எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு 35,000 ரூபாய் ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு தோன்றது 35,000 40,000 ரூபாய்க்குள்ள இந்த மொபைல் வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 35,000 40,000 ரூபாய்க்குள்ள நல்ல ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரொம்ப நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மற்ற சைனா மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதை விட நிறைய பெட்டரான நிறைய ஸ்பெக்ஸ் சூப்பரான நிறைய மொபைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் சாம்சங்கோட மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வாங்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சமயமாக ஒரு லீக் பார்த்தேன். சாம்சங்கோட M54 மட்டும் இல்லாமல் M34ம் இந்த 16ஆம் தேதி லான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்துருந்தேன். ஸோ M34 இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலையும் 6.6 இன்ச்சஸ் 120 Hz AMOLED டிஸ்பிளே, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசஸர், 48 MP கேமரா. ஆனால் இதுக்கும் OIS சப்போர்ட் கொடுக்க போகிறாங்களாம். கூடவே 8 MPக்கான வைட் ஆங்கிள், 5 MPக்கான மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட நாம A54ல் பார்த்த மாதிரி 5000 mAh பேட்டரி, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்களாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மொபைலை ஒரு 30,000 ரூபாய்க்கு கீழே இட்டு வராங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ 25,000 30,000 ரூபாய்க்குள்ள A34 எதிர்பார்க்கலாங்க. ஆனால் A34 வந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. A54 வந்து நாங்கள் 16ஆம் தேதி கொண்டு வரோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் A34 இது வரைக்கும் கன்ஃபார்மேஷன் ஆகாத ஒரு மொபைலாக தான் இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அப்படின்னு தான் நம்மளோட டெய்லி டெக் அப்டேட்ஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க இந்த மொபைலை பற்றி. இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ நான் ஏற்கனவே ஷேர் பண்ணேன். சாம்சங்கு ஒரு ஓகேயான மொபைல், மற்ற மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒர்த்துன்னு சொல்ல முடியாது அப்படின்றத. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.